இன்னைக்கு உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு காரணம், ஒரு விண்ணப்பத்தை முதல்வர் அவர்களுக்கு நேராக கொண்டு போவதற்காகத்தான் உங்கள் எல்லார் மூலமாக உங்களை இங்கே வர வச்சிருக்கேன். மாண்புமிகு அன்புக்கும் பண்புக்கும் உடையவர், வெற்றி செங்கோலுடையவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்களுக்கு எனது சிறந்தான வணக்கங்களை முதற்கண் தெரிவிச்சுக்கிறேன். விண்ணப்பம் என்னவென்றால், மகாபலிபுரத்தில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் 120/1C என்ற முகவரியில் எனக்கு ஒரு நிலம் இருக்கிறது. இது 1976 நான் வாங்கியது. இப்போதைக்கு கரெக்டாக 50 வருஷம் ஆயிருக்கு. 78லேயே லேபர் வெல்ஃபேர் போர்டு இதை அக்வயர் பண்ணியிருக்கு. இதோட ஒரிஜினல் பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. எதற்காக அக்வயர் பண்ணாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு ஹாஸ்டலை கட்டுவதற்காக லேபர்ஸ்க்காக அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்டோடைய பரப்பளவு 3 acres and 96 cents. இதில் ஓனர்ஸ் 3 பேர் இருக்கும். ஆறாமுதம் அவர்கள், பூமாதேவி அவர்கள், நான். இதில் அவங்க 2 பேருடைய நிலத்தில் லேபர் போர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹாலிடே ஹோம் பண்ணியிருக்காங்க. என்னோட நிலம் இன்னை வரைக்கும் காலியாக தான் இருக்கு. பல முறை நான் போய் அணுகியிருக்கேன் வெல்ஃபேர் போர்டு. ஆமாம்மா கட்ட போகிறோம்ங்கிறது தான் எனக்கு வந்த வார்த்தை. 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 40 ஆச்சு, 50 ஆச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் அணுகின போது கண்டிப்பாக இப்போ கட்டிடுவோன்னு சொல்லி அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு. முதல் 40 வருஷம் கருணாகரனுங்கிற அட்வொகேட் டீல் பண்ணார், சோர்ந்து போயிட்டார். அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய ஐயாதுரை சீனியர் அவர்கள் இதை மேற்கொண்டாங்க, அவரும் சோர்ந்து போயிட்டார். அதற்கு பிறகு இன்ஃபென்ட் தினேஷ் அவரும் சோர்ந்து போயிட்டார். அதற்கு பிறகு ஏஆர் லக்ஷ்மணன் நீதிபதி அவர்களுடைய புதல்வன் சுந்தரேசன் அவர்கள் டீல் பண்ணார் கோர்ட்டில், அவரும் சோர்ந்து போயிட்டார். இப்போ ஃபைனலாக சீனியர் மோஸ்ட் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் டீல் பண்ணி அவரும் ரொம்ப வெக்ஸ் ஆகி போன மாதம்தான் அந்த ஆர்டர் டிஸ்மிஸ் ஆச்சு. பல முறை நான் இதை முதல்வர் அவர்களுக்கு நேரில் சொல்லணும் அப்படின்னு நான் பிரயத்னப்பட்டேன். எத்தனையோ பேருக்கு ஃபோனில் பேசினேன். முதல் தடவை லைனுக்கு வருவாங்க, அப்புறம் லைன் வராது, எடுக்க மாட்டாங்க ஃபோனை. அதே மாதிரி மெயில் அனுப்ப சொன்னாங்க சிஎம் செல்லுக்கு. பல முறை மெயில் அனுப்பிச்சேன், அதுக்கும் ரிப்ளை இல்லை. அப்போ என் மனசில் தோணுச்சு, முதல்வர் அவர்களுடைய நோட்டீஸ்க்கு இந்த சமாச்சாரம் போகலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இன்னைக்கு இந்த உங்கள் அனைவரோட மூலமாக அவருக்கு நேரில் தெரியப்படுத்துறதுக்காக நான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் அழைச்சேன். அந்த லேண்ட் இன்னும் சும்மா தான் இருக்குது. நாம் போட்ட தென்னை மரம் வளர்ந்து கிடக்கு. முதல்வர் அவர்கள்
எத்தனையோ ஸ்கீம்ஸ் இன்னைக்கு பண்ணி முதியோருக்கு, திறனாளிகளுக்கு, பெண்களுக்கு எத்தனையோ உதவிகள் செய்கிறாரு. எல்லாரும் நல்லா வாழ்கிறாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இதுபோல் இந்த விஷயத்தை அவர் மனதில் கொண்டு இந்த நிலத்தை, சொத்தை, இதனால் எனக்கு நிறைய மன உளைச்சல் இருந்தது. வேதனைப்பட்டிருக்கேன், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். என் தாயார், இதுக்கு ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ இருக்குது. அஞ்சுகம் பிக்சர்ஸ், முதல்வர் அவர்களுடைய பேனர் அஞ்சுகம் பிக்சர்ஸில் வண்டிக்காரன் மகன், பூக்காரிங்கிற 2 படம் நான் வெற்றிகரமான படத்தை நடிச்சிருக்கேன். அதில் வந்த ரெமுனரேஷன் தான் என் தாயார் இந்த நிலத்தை என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க 1976. இதில் சென்டிமெண்ட்டும் அடங்கியிருக்கு. அதனால் தயவு கூர்ந்து முதல்வர் அவர்கள் இதை பரிசீலனை உடனே பண்ணி, இதுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி இந்த நிலத்தை திருப்பி ரீகன்வே எனக்கு பண்ணணும். விரைவில் அந்த சந்தோஷத்தை நான் பார்க்க வேண்டும். என் தாயார் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இன்னைக்கு மக்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, எனக்கு எப்போவுமே துணையாக இருக்கீங்க. வீடோடி வாழணும். நீங்கள் எல்லாரும் முதல்வர் அவர்களுடைய வாழ்த்து எனக்கு பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.